குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். ஓகேவா? ஸோ நேற்று நம்ம டைம் அண்ட் ஒர்க் பார்த்தோம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவர்ஸ் மாடல் பார்த்தோம். ஓகேவா? ஃபார்முலா பேஸ்டு M1D1H1/W1. ஸோ அந்த மாடல் பார்த்தோமா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஓரியன்ட், அதாவது ஒர்க் ரிலேட்டடாக வர ப்ராப்ளம்ஸை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா மெத்தட் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம டைரக்டா கொஸ்டின்ஸ் போலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, a man complete a certain type of work. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு ஒர்க், ஓகேவா, அது ஒர்க்கா இருக்கலாம், ப்ராஜெக்டா இருக்கலாம், அந்த மாதிரி. ஓகேவா? ஒர்க் இன் 6 days. அண்ட் இதுல வந்து மேன் ஏ போட்டுக்கோங்க. ஓகேவா? மேன் பி கம்ப்ளீட் ஏ சேம் டைப் ஆஃப் ஒர்க். ஓகேவா? அதே ஒர்க் தான். ஸோ ரெண்டாவது பி மேன் அப்படின்றவன் எத்தனை நாள்ல முடிப்பான்னு பாத்தீங்கன்னா 2 days. ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இஃப் ஏ அண்ட் பி டுகெதர் டு கம்ப்ளீட் எ சேம் ஒர்க் இன் ஹவு மெனி டேஸ்? ஸோ இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். இப்போ பாருங்க, கிவன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மொத்தம் 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்களை என்னன்னு வச்சுக்கலாம், மேன் ஏ மேன் பின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மேன் ஏ அப்படின்றவன் ஒரே ஒர்க் தான், ஆனா அந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு அவன் மொத்தமா எத்தனை நாள் எடுத்துக்கிறான், தனியா பண்ண 6 நாள் எடுத்துக்கிறான். ஓகேவா? அதே ஒர்க்கை மேன் பி கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவன் எத்தனை நாள்ல முடிச்சிடுறான், 2 நாள்லயே முடிச்சிடுறான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா, அப்போ 2 பேரையுமே அட் அ டைம்ல வேலை செய்ய விட்டா 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யும் போது எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏ பிளஸ் பி டுகெதர் அப்படின்னாலே சேர்ந்துன்னு அர்த்தம். ஏ மற்றும் பி சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இதுல நம்மளுக்கு ஏ 6 நாள்ல முடிப்பா, பி 2 நாள். நம்ம இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, மொத்த வேலை எவ்வளோ, இட் மீன்ஸ் டோட்டல் ஒர்க். ஸோ தமிழ்ல பாத்தீங்கன்னா மொத்த வேலை. ஸோ மொத்த வேலை எவ்வளோன்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ வேலை என்ன, அவன் அதுல எவ்வளவு வேலை செய்யறான், அதை கண்டுபிடிச்சாதான் 2 பேரும் சேர்ந்து செய்யும் போது எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு தெரியும். கரெக்டா? சோ மொத்த வேலை அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் மூலமா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ அப்படின்னா என்னது, கொடுத்த கிவனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ 2,6. சோ எல்சிஎம் என்னதான் வரும், 6 தான் வரும். ஓகேவா? சோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 2 3s are 6. ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணா 6 வந்து இங்க போட்டுக்கணும். ஓகேவா? சோ அப்போ மொத்த வேலைன்றது 6. ஓகேவா? அந்த வேலைய இவன் எத்தனை நாள்ல முடிப்பான், இட் மீன்ஸ் என்னன்னா எஃபிஷியன்சி. ஓகேவா? ஒரே நிமிஷம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, இவன் ஏவோட கெப்பாசிட்டி என்ன, பியோட கெப்பாசிட்டி என்ன. இப்ப பாருங்க, மொத்த வேலையே 6 தான். ஸோ வேலைன்றது நம்ம இங்க ஏதாவது ப்ராஜெக்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மொத்த ப்ராஜெக்டே 6 ப்ராஜெக்ட் தான். ஓகேவா? ஸோ அப்போ 6 ப்ராஜெக்ட இவன் 6 நாள்ல முடிக்கிறானா, அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ப்ராஜெக்ட் முடிப்பான், ஒன்னே ஒண்ணுதான் முடிப்பான். கரெக்டா? ஸோ அப்பதான் ஒரு நாளைக்கு ஒன்னொன்னு பண்ணாதான் 6 ப்ராஜெக்ட் எத்தனை நாள்ல முடிப்பான், 6 நாள்ல முடிப்பான். கரெக்டா? இப்போ பிக்கு பாருங்க, பி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள்லயே முடிச்சிடறான், 2 நாள்லயே முடிச்சிடறான். கரெக்டா? சோ இவன் 2 நாள்லயே முடிக்கிறனால ஒரு நாளைக்கு இவன் எவ்வளவு முடிப்பான், 3 முடிப்பான். கரெக்டா? இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு பேர் தான் எஃபிஷியன்சி. ஓகேவா? சோ அவங்களோட கெப்பாசிட்டின்னு சொல்றது.
ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த டோட்டல் ஒர்க்ல இருந்து இதை டிவைட் பண்ணும். ஸோ 6 டிவைடட் பை 6 என்னது 1, 6 டிவைடட் பை 2 3. ஓகேவா? அப்போ ஏன்றவனோட கெப்பாசிட்டியை விட பீன்றவனோட கெப்பாசிட்டி தான் அதிகம். ஏன்னா ஏன்றவன் ஒரு நாளைக்கு எவ்வளவுதான் முடிப்பான், ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் முடிப்பான். ஆனா பீன்றவன் ஒரு நாளையிலேயே எத்தனை முடிச்சிருவான், 3 ப்ராஜெக்ட் முடிச்சிருவான். ஓகேவா? ஸோ இப்போ ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்ய போறாங்க. கரெக்டா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி டேஸ், டேஸ் மீன்ஸ் டைம். ஸோ டைமுக்கு ஃபார்முலா இருக்கு, டைம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் divided by efficiency. ஸோ என்ன ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ டோட்டல் ஒர்க் அப்படின்றது இங்க என்னது எல்சிஎம். ஓகேவா? எப்பவுமே இதுதான் வரும். ஓகேவா? எல்சிஎம் தான் வரும். ஸோ மேலே 6 வரும். தென் எஃபிஷியன்சி, இதுல எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 2 பேருமே சேர்ந்து தான் வேலை செய்யறாங்க. கரெக்டா? ஸோ அப்போ ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்யும்போது ஏன்றவன் ஒரு நாள்ல 1 முடிப்பான், பீன்றவன் 3 முடிப்பான். அப்போ மொத்தமா ஒரு நாள்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை ப்ராஜெக்ட் முடிப்பாங்க, 4 ப்ராஜெக்ட் முடிப்பாங்க. கரெக்டா? ஸோ அப்போ கேன்சல் பண்ணோம்னா 3/2 days. ஓகேவா? இப்படி எழுதலாம். அப்படி இல்லைன்னா இதை ஷார்ட்டா எப்படி எழுதலாம், 1.5 daysன்னு எழுதலாம், ஆப்ஷன் பொறுத்து. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா?
காப்பி பண்ணியாச்சா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க, இஃப் மேன் ஏ, சேம் அதே தான், கம்ப்ளீட் எ certain type of work in 9 days. If man A and B together to complete a certain type of work in 3 days. Okay, wow. Then if B alone complete a same work in how many days? So same work in how many days? ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் யாரும் சொல்லிருக்காங்க, மேன் ஏ. ஓகேவா? ஸோ அலோன் எழுதிக்கோங்க. ஸோ ஏ மட்டும் தனியா வேலை செஞ்சானா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிச்சிடுறான்? 9 டேஸ்ல முடிச்சிடுறான். ஓகேவா? அதுவே ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா, ஓகேவா? ஸோ ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்யும் போது எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 3 நாள்ல முடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்போ பி மட்டும் தனியா இதே வேலையை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம போன சம்ல எப்படி பார்த்தோம்? ஏ தனியா பி தனியா கொடுத்து ஏ பிளஸ் பி கேட்டாங்க. கரெக்டா? ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஏ கொடுத்துட்டாங்க, ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்யறத கொடுத்துட்டாங்க. ஸோ யாரை மட்டும் கேட்குறாங்க? பி மட்டும் கேட்குறாங்க. ஸோ கண்டுபிடிக்கிறது எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். இப்போ பாத்தீங்கன்னா ஸோ ஏ 9 ஏ பிளஸ் பி 3. கரெக்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் ஒர்க். ஓகேவா? ஸோ டோட்டல் ஒர்க்னாலே என்னது? எல்சிஎம். ஸோ 9க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தா என்னதான் வரும்? 9 தான் வரும். ஸோ அப்போ என்ன ஆகும்? ஸோ இது வந்து 9ல 9 போச்சுன்னா 1. ஸோ எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஏவோடது என்னது? 1. ஏ பிளஸ் பி வந்து 3. ஓகேவா? ஸோ இப்போ கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்யும் போது எத்தனை ப்ராஜெக்ட் முடிக்கிறாங்க? 3. கரெக்டா? ஸோ ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா ஒரு நாள்ல 3 ப்ராஜெக்ட் முடிக்கிறாங்க. இதுல ஏ மட்டும் தனியா செய்யும் போது ஒரு நாளைக்கு எவ்வளவுதான் முடிக்கிறான்? 1 தான் முடிக்கிறான். கரெக்டா? அப்ப இதுல இருந்து பி கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்போ பி என்ன வரும்? 3 மைனஸ் 1 2. அப்போ பின்றவன் ஒரு நாளைக்கு எவ்வளவு முடிப்பான்? 2 முடிப்பான். ஓகேவா? இப்ப பி மட்டும் தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்னது? டைம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. ஓகேவா? ஸோ டோட்டல் ஒர்க்ன்றது இங்க என்னது? 9 டிவைடட் பை 2. ஸோ இந்த எஃபிஷியன்சி யாரை கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் போடணும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ல பியை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ பியோட எஃபிஷியன்சி என்னவோ அது மட்டும் போடணும். ஸோ 9/2 அப்போ இஸ் ஈக்குவல் டு 4.5 days. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, உங்களுக்கு இப்போ கொஷின்ஸ் பேப்பர்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுல எல்லா வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸும் இருக்கு. ஓகேவா? எல்லாத்துக்குமே பேஸ் என்னன்னா, என்ன கிவன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் ஒர்க்கும் எஃபிஷியன்சியும் கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? ஸோ எஃபிஷியன்சி வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவன் என்ன கொஷின் கேட்குறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ எல்லாத்துக்கும் மோஸ்டா இதே ஃபார்முலா தான். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. இதுல எப்பா ரேரஸ்ட் கொஸ்டின்னா டோட்டல் ஒர்க் கேட்பாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கணும்? டைம் இன்டூ எஃபிஷியன்சி. ஸோ டிவிஷன்ல இருக்கிறது இந்த சைடு போனால் என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷன்ல வந்துடும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நான் அந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால கொஷின் அதில் பார்த்துக்கோங்க. நம்ம ஆன்சர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 8 hours. தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அண்ட் பி கேன் டூ த சேம் ஒர்க் இன் 12 hours. ஸோ ஏ வந்து 8 hours. ஸோ பி வந்து தனியா அதே வேலையை செஞ்சா 12 hours. ஓகேவா? ஸோ இன் ஹவு மச் டைம் போத் கேன் ஃபினிஷ் த ஹோல் ஒர்க் டுகெதர். ஸோ டுகெதர் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் சேர்ந்து. ஸோ ஏ பிளஸ் பி. ஓகேவா? ட்ரை பண்றீங்களா? போட்டு ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் ஒர்க். ஸோ டோட்டல் ஒர்க்னா என்னது? எல்சிஎம். ஸோ போட்டு ஆன்சர் சொல்லுங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க, தெரிலனா நான் போடுறேன். ஆ, ஸோ எல்லாருமே போடுங்க, ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க. ஆ, ஓகேப்பா. எல்லாருக்கும் 24/5 வந்துச்சா? சரி, இப்ப பாருங்க. ஸோ ஏன்றது 8, பின்றது 12. அப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணுமா? ஸோ டோட்டல் ஒர்க்னா எல்சிஎம். கரெக்டா? ஸோ அப்போ 8, 12. ஸோ எதுல போகும்? 4 டேபிள்ல போகுமா? 2 4s are 8,
3 4s are 12 ஓகேவா அவ்வளவுதான் ஸோ 2 3 எதுலயும் கேன்சல் ஆகாது ஸோ டைரக்டா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா ஸோ 4 2s are 8 8 3s are 24 அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ 24 இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எஃபிஷியன்சி ஸோ 24 8ல டிவைட் பண்ணா எத்தனை டைம்ஸ் 3 அதே மாதிரி 24 12 எத்தனை 2 ஓகேவா ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்யும் போது கரெக்டா அப்போ ஃபார்முலா என்னது டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி ஸோ டோட்டல் ஒர்க்ன்றது என்னது 24 ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்துனா ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும் ப்ளஸ் பண்ணிக்கணும் ஸோ 3 + 2 5 இப்போ 24 by 5 hours ஆப்ஷன் பி செகண்ட் ஆப்ஷன் ஓகேவா அடுத்து செகண்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க அதே தான் ஒன்றும் கிடையாது என்னன்னா 3 பேர் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ 10 12 15 மூணுக்குமே எல்சிஎம் கண்டுபிடிச்சு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும் ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க இன் ஹவு மெனி டேஸ் வில் தே ஃபினிஷ் த ஒர்க் அதாவது டு ஒர்க் டுகெதர் போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சா எவ்வளோ நாள்ல முடிப்பாங்க ஸோ இங்க 2 இருக்கிறது அங்க 3 இருக்கு அவ்வளோதான் டிஃபரன்ஸ் ஓகேவா ஸோ போடுங்க பார்ப்போம் செகண்ட் கொஸ்டின் போட்டு ஆன்சர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போடாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க ஓகே வெரி குட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காப்பி பண்ணியாச்சா ஃபோர் வந்துச்சா சரி ஓகே இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க நான் மேலேயே போடுறேன் ஸோ ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்க கரெக்டா ஸோ ஏன்றவன் 10 days பீன்றவன் 12 சீன்றவன் 15 ஓகேவா ஸோ 3 பேரும் சேர்ந்து வேலையை முடிக்கும் போது டோட்டல் ஒர்க் என்னன்னு கண்டுபிடிக்கணும் கரெக்டா அப்போ 10 12 15 ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் 5 டேபிள் எல்லாமே போகுமா சாரி கரெக்டு தானே ஸோ ஃபர்ஸ்ட் 5ல போட்டாலும் ஓகே இல்லைன்னா 2ல போட்டாலும் ஓகே ஓகேவா ஸோ 2ல போட்டிங்கன்னா 5 2s are 10 6 2s are 12 15 வரும் எகெயின் 5ல போட்டிங்கன்னா 1 6 3 ஸோ 3ல போட்டிங்கன்னா 1 2 1 ஸோ 5 2s are 10 10 into 6 என்ன வரும் 60 அப்போ எல்சிஎம் என்னது 60 ஓகேவா இப்போ 3 பேருக்கும் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும் ஸோ இது 6 times இது வந்து 5 times இது 4 times ஓகேவா ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க 3 பேரும் சேர்ந்து அப்பனா A plus B plus C ஓகேவா அப்போ டோட்டல் ஒர்க்
divided by efficiency. So total work என்னது 6C. efficiency 3 பேரையும் ஆட் பண்ணும். அப்போ 6 plus 4 10, 10 plus 5 15. So 15 again 16 எத்தனை times போகும்? 4 times. இப்போ 4 days. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ தேர்ட் கொஷின் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கிவன் மட்டும் ஓகேவா? ஸோ நான் அது வந்து பெயிண்ட்ல சம் சொல்லித்தரேன். ஓகேவா? இது கொஞ்சம் பெருசா வரும். ஓகேவா? ஸோ அதனால கிவன் மட்டும் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? A and B do a work in 10 days அப்படின்னா என்ன அர்த்தம்னா A plus B. ஓகேவா? ஸோ ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 10. அதே மாதிரி B plus C எத்தனை நாள்ல? 15. C plus A 20. இப்போ கொஸ்டின் எது மட்டும் கேட்டிருக்காங்க? C மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கிவன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நான் பெயிண்ட்ல சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ தெரியுதா? ஸோ இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ கொடுத்துருக்கிற கிவன் நம்மளுக்கு என்னது? A plus B. ஓகேவா? ஸோ A plus B 10. அப்புறமா B plus C 15. C plus A நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 20. ஓகேவா? இப்போ கொஸ்டின் லாஸ்ட்ல யாரை மட்டும் கேட்டிருக்காங்க? C அலோன். C மட்டும் கேட்டிருக்காங்க. பட் ஆனா இங்க எல்லாமே எப்படி இருக்கு? மாறி மாறி சேர்ந்து வேலை செய்யற மாதிரி இருக்கா? ரெண்டு பேர். ஸோ எப்பவும் போல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா டோட்டல் ஒர்க். ஓகேவா? ஸோ டோட்டல் ஒர்க்னா என்னது? LCM. ஓகேவா? ஸோ 10, 15, 20. ஸோ 10, 15, 20. ஸோ எல்லாமே 5 டேபிள்ல போகுமா? ஸோ 2, 3, 4. எகெயின் 2ல போட்டீங்கன்னா 1,
3 2. So 3 2s are 6. 6 into 10 60. அப்போ total work என்னது 60. So இப்போ efficiency கண்டுபிடிக்கணும் ஓகேவா. So 60 divided by 10 6. அதே மாதிரி 15 60ல 4 times இது 3 times ஓகேவா. ஸோ இப்போ கவனிச்சுக்கோங்க, நம்மளுக்கு சி மட்டும்தான் வேணும். ஆனால் இங்கே எல்லாமே ரெண்டு பேர் மாறி மாறி சேர்ந்துருக்காங்க கரெக்டா. அப்போ நம்ம என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் டோட்டல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல 3 பேருக்கும் சேர்த்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அப்போ இங்க எப்படி வரும், இங்க மொத்தம் எத்தனை ஏ இருக்கு, 2 ஏ இருக்கா. ஸோ 2A. அதே மாதிரி எத்தனை பி இருக்கு, 2B இருக்கா, 2B பிளஸ் 2C. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ப்ராஜெக்ட். அது மீன் அவங்க 2 பேரும் சேர்ந்து முடிச்ச ப்ராஜெக்ட். ஸோ டோட்டலா எவ்வளோ 13. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்ஸ் நீங்க எல்சிஎம் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த டேஸை வந்து விட்டுறணும் ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்டை எடுக்கவே கூடாது ஓகேவா. டோட்டல் ஒர்க்கும் எஃபிஷியன்சியை மட்டும்தான் பார்க்கணும் ஓகேவா. ஸோ அப்போ இதுல எல்லாத்துலயுமே என்ன காமனா இருக்கு, 2 காமனா இருக்கா. ஸோ நான் 2 வெளியில எடுக்கிறேன். ஸோ A பிளஸ் B பிளஸ் C இஸ் ஈக்குவல் டு 13 ஓகேவா. இப்போ எனக்கு A பிளஸ் B பிளஸ் C தான் வேணும். ஸோ A பிளஸ் B பிளஸ் C இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 2 இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும், டிவைட் ஆகும். ஸோ 13/2 கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும் 6.5. 6 2s are 12. பேலன்ஸ் 1 பாயிண்ட் வச்சா 10 ஆகும். 5 2s are 10 ஓகேவா. இப்போ பாருங்க, இப்போ ஏபிசி 3 பேரும் சேர்ந்து வேலை செய்யும் போது அவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளோ 6.5. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் யாரை மட்டும்தான் கேட்டிருக்காங்க, சி மட்டும் தனியா கேட்டிருக்காங்க. அப்பனா நம்ம என்ன பண்ணோம், ஏ பிளஸ் பி அதுல இருந்து மைனஸ் பண்ணோம் கரெக்டா. ஒரே நிமிஷம். ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஓகேவா. ஸோ டோட்டலா அப்போ 3 பேரும் வேலை செஞ்சா ஒரு நாளையில எவ்வளோ ப்ராஜெக்ட் முடிப்பாங்க 6.5 ஓகேவா. ஸோ இது பாயிண்ட்ல வருது ஓகேவா. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் வந்து சி மட்டும்தான் வேணும். அப்போ சி மட்டும் வேணும்னா இங்க இருக்கிற ஏ பிளஸ் பி என்ன பண்ணோம், நம்ம மைனஸ் பண்ணோம் கரெக்டா. அப்போ இங்க ஏ பிளஸ் பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ 6 ஓகேவா. அப்போ எப்படி மைனஸ் பண்ணலாம், ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி is equal to 6.5. So இதுல particular a plus b ஓடது என்னது 6. So 6 plus c is equal to 6.5 na. c is equal to 6.5 minus 6. அப்போ c ஓட efficiency பாத்தீங்கன்னா 0.5. It means half project தான் அவன் முடிப்பான்னு அர்த்தம் ஓகேவா. சரி, இப்போ அவனுக்கு மட்டும்தானே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால டைரக்டா ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ சி அப்படின்றவன் எவ்வளோ டேஸ்ல முடிப்பானா, டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. ஸோ டோட்டல் ஒர்க் என்னது 60 டிவைடட் பை அவனோட எஃபிஷியன்சி எவ்வளோ 0.5. ஸோ இந்த மாதிரி 0.5 வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த பாயிண்ட்டை எடுக்கிறதுக்காக மேலையும் கீழையும் டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ டெசிமலுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கா, ஸோ அப்போ மேலையும் கீழையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இங்கே 600 வரும். ஸோ இங்கே 10ஆல கீழே மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல் போயிடும், 5 மட்டும் வந்துடும் ஓகேவா. ஸோ அப்போ 5 எத்தனை டைம்ஸ், 1 5s are 5, 10, 2 5s are 10, 120 ஓகே. அப்போ சி மட்டும் தனியா இந்த ஒர்க்கை முடிக்கணும்னா எவ்வளவு நாள் எடுத்துப்பான் 120 days. ஸோ டேஸ்னா டேஸ், ஹவர்ஸ்னா ஹவர்ஸ் ஓகேவா. ஸோ கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதுல டேஸ் தானே கொடுத்துருக்காங்க, ஸோ 120 days புரிஞ்சுதா. ஸோ இதுல எங்க நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா,
டைரக்டா a plus b plus c 13 போடுவீங்க. இங்கதான் மிஸ்டேக் ஆகும். ஆக்சுவலா எல்லாமே எத்தனை தடவை மல்டிப்ளை ஆயிருக்கு? ரெண்டு தடவை வராங்க. அதனால காமனா 2 எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும்? டிவைட் பண்ணிடணும். ஓகேவா? டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஒன் 20 டிவைடட் பை 23 எங்க இருக்கு? ஒன் 20 தான் வரும். ஓகேவா? ஸோ 1 5s are 5, 10 2 5s are 10, 0. ஓ ஆப்ஷனா? ஆப்ஷன் வந்து none of this. அங்க எக்ஸ்ட்ரா 5th ஆப்ஷன் ஒன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா none of this. ஓ ஓகே ஓகே. அதுல none of this போட்டுட்டு பிராக்கெட்ல 120 டேஸ்ன்னு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இது காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க கிவன் பார்த்து எழுதிக்கோங்க. நான் இதுலயே உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு சென்ட் பண்ணிருப்பாங்களே, அதுல 4th கொஸ்டின். ஸோ கிவன் பார்த்து நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு அப்படியே நான் இதுல உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். So Ram does 40% work, sorry 40% more than Shiva. அப்பனா more நாலே plus அர்த்தம். அவனை விட அதிகமா வேலை செஞ்சிருக்கான். So more than Shiva. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? If Shiva can do it in 14 days. So சிவா மட்டும் தனியா வேலை செஞ்சா 14 நாள்ல முடிப்பான். அப்போ அதே வேலைய ராம் செஞ்சானா எத்தனை நாள்ல முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு மாடல். இது வந்து எஃபிஷியன்சி மாடல் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற மாதிரி சால்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணும். இது கவனிச்சுக்கோங்க. இந்த டைப் வந்தா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணும். ஓகேவா? இப்போ 2 பேர் இருக்காங்க. யார் யாரு? ஒன்னு ராம், இன்னொன்னு சிவா. ஸோ இந்த மாதிரி 2 பேரை மட்டும் வச்சு வரும்போது இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? ரேஷியோ மெத்தட்ல போடணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ராமன்றவன் சிவாவை விட 40% அதிகமா வேலை செய்யறான். இப்போ சிவாவும் எவ்வளவு வேலை செய்யறான்னு நம்மளுக்கு தெரியாது. கரெக்டா? அவன் எத்தனை டேஸ்ல முடிப்பான்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அவன் எவ்வளவு வேலை செய்வான் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால நான் சிவாவை என்னன்னு வச்சுக்கிறேன்னா 100ன்னு வச்சுக்கிறேன்.
ஸோ கேட்கலாம் ஏன் இங்க 100 வைக்கிறோம்னா இங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்கானா. ஸோ எப்பவுமே பர்சன்டேஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்துல பார்த்துருப்பீங்க. ஸோ பர்சன்டேஜ்னாலே பேஸ் வந்து என்னது 100. ஓகேவா. ஸோ அதை விட மோர்னா 100ல இருந்து பிளஸ் பண்ணும். லெஸ்ன்னு சொன்னாங்கன்னா 100ல இருந்து என்ன பண்ணும் மைனஸ் பண்ணும். ஓகேவா. இப்போ சிவா வந்து பாத்தீங்கன்னா நான் 100ன்னு வச்சுக்கிட்டேன்னா அப்போ உங்களுக்கு ராம் எப்படி முடிப்பான் இவனை விட 40% அதிகம். அப்போ 100ல 40% என்னது 40 தான். அப்போ இவன் எவ்வளவு ஒர்க் முடிப்பான் 140. புரியுதா. ஸோ இந்த மாதிரி கொடுக்காத போது நம்ம தான் பேஸ் எடுத்துக்கணும். ஓகேவா. அதுவும் பர்சன்டேஜ் வந்தாலே கண்டிப்பா பேஸ் என்னன்னு எடுக்கணும் 100 தான் எடுக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ இதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ரெண்டு பேர்த்தோட எஃபிஷியன்சி. ஸோ சிவா வந்து 100 வேலையை முடிச்சானா அந்த டைம்ல ராம் எத்தனை வேலையை முடிச்சிருவான் 140 வேலையை முடிச்சிருவான். இப்போ ரேஷியோல போடும்போது நம்மளுக்கு ரெண்டுமே கேன்சல் பண்ணலாம். ஓகேவா. ஸோ எவ்வளோ சின்னதா நம்பர் ஆக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாமா. நெக்ஸ்ட் ஸோ இது ரெண்டும் 2 டேபிள்ல போகுமா. ஸோ 7 2s are 14 5 2s are 10. ஸோ இதுதான் ரெண்டு பேர்த்தோட எஃபிஷியன்சி. ஓகேவா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரை மட்டும் கொடுக்கும்பொழுது எஃபிஷியன்சி மாடல் வந்துச்சுன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மெத்தட்ல தான் போடணும். ஓகேவா. கரெக்ட். ஸோ அப்போ இவங்களோட எஃபிஷியன்சி என்னது 7:5. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கேட்டிருக்காங்க டைம் தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா. ஸோ எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா என்ன பார்த்தோம் டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. இந்த இடத்துல ஒர்க் வந்து அவங்க கொடுக்கல. ஓகேவா. ஸோ அதனால இதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் 1ன்னு வச்சுக்கலாமா. அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை எஃபிஷியன்சி. இட் மீன்ஸ் என்னன்னா டைமும் எஃபிஷியன்சியும் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு அர்த்தம். ஓகேவா. இன்டைரக்ட்லினா ஆப்போசிட்னு அர்த்தம். ஸோ டைம் கம்மி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவனோட எஃபிஷியன்சி என்னவா இருக்குன்னு அர்த்தம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதுவே டைம் கொஞ்ச நேரத்திலேயே முடிச்சிட்டானா அவனோட எஃபிஷியன்சி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா. ஸோ இந்த கான்செப்டை நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு இங்க எஃபிஷியன்சி தெரியும். கரெக்டா. ஸோ அதை டைமா மாத்தணும்னா என்ன பண்ணணும்னா இந்த டேர்மை அப்படியே உல்டா பண்ணும். ஓகேவா. அப்போ 7:5 அப்படின்றது என்னவா வரும்னா 5:7. புரிஞ்சதா. இப்போ இந்த இடத்துல நம்ம யாருக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லயே பார்த்துருப்போம். இந்த மாதிரி ரேஷியோல வந்துச்சுன்னா நம்ம பார்ட்ஸ்ன்னு எடுத்துப்போம். கரெக்டா. 5 பார்ட்ஸ் 7 பார்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்துப்போம். கரெக்டா. இப்போ சிவா என்ன சொல்லியிருக்காங்க எத்தனை டேஸ்ல முடிப்பானா 14 days. இட் மீன்ஸ் சிவாவோட பார்ட்ஸ் எத்தனை 7. அப்போ 7 part is equal to 14 days அப்படின்னா 5 part is equal to what. ஓகேவா. அப்ப எப்படி போடணும் 14 divided by 7 into 5. So 7 14ல எத்தனை டைம்ஸ் 2 டைம்ஸ் போகும். So 5 2s are 10. அப்போ ராம் எத்தனை நாள்ல முடிப்பான் 10 daysல முடிப்பான். புரிஞ்சுதா. காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எஃபிஷியன்சி மெத்தடுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வரும். சரியா. எல்லாருமே காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே ரேஷியோ மாடல் தான் வரும், கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் பார்த்துக்கோங்க ஃபோன்ல. A is thrice as good as B. ஸோ ஏன்றவன் பியை விட த்ரைஸ், த்ரைஸ்னா என்னன்னா 3 இன்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? இட் மீன்ஸ் இவனை விட இவன் 3 மடங்கு நல்லா வேலை செய்வான்னு அர்த்தம். ஸோ அப்போ ரேஷியோல போடலாமா? மொத்தமே 2 பேர் தான். பியை விட ஏ அப்படின்றவன் எத்தனை மடங்கு திறமை? 3 மடங்கு திறமையானவன். அப்பனா பீன்றவன் ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கும் போது ஏன்றவன் எத்தனை ப்ராஜெக்ட் முடிச்சிருவான்? 3 ப்ராஜெக்ட் முடிச்சிருவான். ஸோ 3 மடங்கு திறமையானவர்னா ஒரு வேலை செய்யும் போது இவன் எத்தனை வேலை முடிச்சிருவான்? 3 வேலையை சேர்த்தே முடிச்சிருவான். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ இஸ் ஏபிள் டு ஃபினிஷ் த ஒர்க் இன் 20 days less than பி. பியை விட அவன் எவ்வளோ நாள் தான் கம்மியா எடுத்துக்கிறான்? ஸோ 20 days தான். ஓகேவா? 20 நாள் தான் கம்மியா எடுத்துக்கிறான். ஆனா எவ்வளோ நாளுன்னு சொல்லல, பட் பியை விட 20 நாள் குறைவா எடுத்துக்கிறான்னு சொல்றாங்க. அப்போ பி மட்டும் அந்த வேலையை செஞ்சானா எத்தனை நாள்ல எடுத்துப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு எஃபிஷியன்சி தெரிஞ்சிச்சு, கரெக்டா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? டைம் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ டைம் என்னது அப்படியே ரிவர்ஸ். அப்போ இவன் 1, இவன் 3, கரெக்டா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஏ பியை விட 20 நாள் கம்மியா எடுத்துப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க 2 பேர்த்துக்குமான இடைவெளி, ஓகேவா, டிஃபரன்ஸ் தான் எவ்வளோ நாள்? 20 நாள், கரெக்டா? அப்போ நம்ம பார்ட் வச்சு போடலாமா? ஸோ இது 1 பார்ட், இது 3 பார்ட்ஸ். ஸோ அப்போ 3ல 1 போயிடுச்சுன்னா டோட்டலா எத்தனை பார்ட்ஸ்? 2 பார்ட்ஸ். ஸோ 2 பார்ட்ஸோட வேல்யூ தான் எத்தனை டேஸ்? 20 டேஸ்னா அப்போ 1 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 10 days. அப்போ ஏன்றவன் எத்தனை நாள்ல முடிப்பான்? 10 daysல முடிப்பான். பீன்றவர் எத்தனை நாள்ல முடிப்பாரு? 30 daysல முடிப்பார். ஓகேவா? இப்ப டிஃபரன்ஸ் 2 பேருக்கு எத்தனை நாள் வந்துச்சு? 20 நாள் கரெக்டா வந்துருச்சா? ஸோ ஏன்றவர் பியை விட 20 நாள் கம்மியா முடிப்பார். ஸோ 30 - 20 10. ஆன்சர் வந்துச்சா? ஸோ இப்போ கொஸ்டின் யாரை கேட்டிருக்காங்க? பி தான் கேட்டிருக்காங்க. இன் ஹவு மெனி டேஸ் பி வில் ஃபினிஷ் த ஒர்க். ஸோ பி அப்படின்றவர் எத்தனை நாள் எடுத்துப்பாரு? 30 days. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 30 days. அவ்வளோதான். ஸோ இது ஒரே ஸ்டெப்லயே முடிஞ்சிடும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. அதேதான், எஃபிஷியன்சின்னு ஒன்று கொடுத்துட்டாங்கனாவே நீங்க டைரக்டா இந்த மாதிரி ரேஷியோ மெத்தட்ல போட்டுடலாம். ஓகேவா? காப்பி பண்ணியாச்சா?
நெக்ஸ்ட் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஏ கேன் டூ எஸ் ஒர்க் இன் 12 days ஓகேவா ஸோ ஏன்றவங்க தனியாக வேலை செஞ்சா 12 daysல முடிப்பாங்க ஓகேவா தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பி இஸ் 20% மோர் எஃபிஷியன்ட் தேன் பி ஸோ 20% மோர் எஃபிஷியன்ட் தேன் ஏ இவனை விட இவன் 20% அதிகம்னு சொல்லியிருக்காங்க ஸோ தென் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இன் ஹவு மெனி டேஸ் ஏ அண்ட் பி டுகெதர் டு டூ த சேம் ஜாப் ஓகே அப்ப ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ அதே ரேஷியோ மெத்தட்ல போலாமா ஸோ இது ஏ இது பி ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஃபிஷியன்சி எடுக்கலாமா ஸோ ஏவோட எஃபிஷியன்சி இங்க இதுல இருக்கு ஸோ அப்போ ஏ வந்து என்னவா இருக்கும் 100னா பி வந்து எவ்வளவா இருப்பாரு 120 ஏன்னா ஏ விட 20 அதிகம் ஓகேவா ஸோ கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும் ஜீரோக்கு ஜீரோ தென் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5:6 ஓகேவா ஸோ அப்போ எஃபிஷியன்சி என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு 5:6 அப்படின்னா நம்ம அடுத்து அதை என்னவா மாத்தணும் டைமுக்கு மாத்தணும் ஸோ டைம்னா அப்படியே ரிவர்ஸ் 6:5 ஓகேவா ஸோ இப்போ இதுல யார கொடுத்துட்டாங்க ஏவோட கிவன் கொடுத்துட்டாங்களா ஸோ ஏ எத்தனை நாள்ல முடிப்பாரு 12 days கரெக்டா அப்போ ஏக்கு 6 part is equal to 12 days அப்படின்னா 1 part எத்தனை டேஸ் 2 days ஸோ அப்போ அதுல இருந்து யாரை கண்டுபிடிச்சிடலாம் பியை கண்டுபிடிச்சிடலாமா அப்போ பி எத்தனை நாள்ல முடிப்பாரு 5 part ஸோ 5 into 2 எத்தனை டேஸ் 10 days ஓகேவா ஸோ இப்போ இப்போ ஆல்ரெடி ஏ வந்து 12 days கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம அதுல இருந்து யாரை கண்டுபிடிச்சிட்டோம் பி கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ பி வந்து 10 days இப்போ இதுல இருந்து தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஏ பிளஸ் பி ஸோ ஏ பிளஸ் பின்றப்ப சேம் அதே மெத்தட் தான் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து கண்டுபிடிக்கணும் ஸோ இதுல இருந்து சால்வ் பண்ணுங்க பார்ப்போம் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க 5 மட்டும்தான் வருமா ஆ 60/11 ஸோ 12க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் 60 ஓகேவா ஸோ இதான் டோட்டல் ஒர்க்கு ஸோ 5 டைம்ஸ் இது 6 டைம்ஸ் ஓகேவா ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்து ஏ பிளஸ் பி கேட்டிருக்கானா அப்படின்னா ரெண்டையுமே என்ன பண்ணும் ஆட் பண்ணும் ஸோ அப்போ 60/11 ஸோ இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொண்டு வந்தால் என்ன வரும் 5/11 ஓகேவா 55 + 5 60 60/11 days ஓகேவா ஸோ ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ ஆப்ஷனில் வந்து 60/11 கொடுத்துருக்கானா ஸோ அதான் ஆன்சர் ஓகேவா காப்பி பண்ணிக்கோங்க
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சோ என்ன சொல்லியிருக்காங்க? ஏ அண்ட் பி. ஸோ இதோட இந்த எஃபிஷியன்சி மாடல் முடிஞ்சிச்சு. ஓகேவா? திரும்ப பேக் டு அந்த பேசிக்ஸே வருவோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஏ அண்ட் பி கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 10 days அண்ட் 15 days. அப்போ ஏன்றவர் 10 days, பி அப்படின்றவர் எத்தனை டேஸ்? 15 days. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி கிவன் ஃபர்ஸ்ட் ரெண்டு தனித்தனியா கொடுத்தாங்கனாலே நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிச்சிடணும்? டோட்டல் ஒர்க்கும் எஃபிஷியன்சியும் கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? ஸோ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ எல்சிஎம் 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 30. ஓகேவா? ஸோ அப்போ எஃபிஷியன்சி, ஸோ இது 3, இது 2. ஓகேவா? தென் இப்போ கொஸ்டின் பாருங்க. they started together. அதாவது ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து வேலை பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? சோ ஏவும் பியும் சேர்ந்து தான் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்றாங்க. பட் ஏ லீவ்ஸ் த ஒர்க் ஆஃப்டர் 2 days. ஆனா 2 நாள்லயே யார் வெளியில போயிட்டா? ஏ வந்து வெளில போயிட்டான். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்திருப்பாங்க? 2 நாள் வேலை பார்த்திருப்பாங்க. கரெக்டா? 2 days வேலை பார்த்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா யார் வெளியே போயிட்டா? ஏ வெளியே போயிட்டா. பேலன்ஸ் ஒர்க்கை யார் மட்டும்தான் பார்க்கணும்? பி மட்டும்தான் பார்க்கணும். ஸோ அப்போ பி மட்டும் பேலன்ஸ் ஒர்க் பார்க்கணும்னா எவ்வளோ நேரத்துல முடிப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ கவனிச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்ய போறாங்க. கரெக்டா? ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்பனா ஒரு நாளைக்கு ஏ எத்தனை வேலை முடிப்பான்? 3 வேலை. பி எத்தனை வேலை முடிப்பான்? 2. அப்போ ஒரு நாளைக்கு இவங்க ரெண்டு பேருமே ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு ஒர்க் முடிச்சிருவாங்க? 5 ஒர்க்ஸை முடிச்சிருவாங்க. அப்போ 2 நாள் சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்களா? அப்போ 2 daysல எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் ஆயிரும்? 10 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? இப்போ 2 நாள் கழிச்சு ஏ போயிட்டான், பி மட்டும்தான் இருக்கான். கரெக்டா? இப்போ டோட்டல் ஒர்க் நம்மளுக்கு இங்க என்னது? 30. மொத்தமே 30 ஒர்க் தான். அந்த 30 ஒர்க்ல 2 நாள்ல எத்தனை ஒர்க் முடிஞ்சிருச்சு? 10 ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ பேலன்ஸ் ஒர்க் எவ்வளவு இருக்கு? 20. அதாவது 30ல 10 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 20. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் ஒர்க் எவ்வளோ இருக்கு? 20 தான் இருக்கு. ஸோ இந்த 20ய யார் மட்டும்தான் பண்ண போறாங்க? பி மட்டும்தான் பண்ண போறோம். ஏன்னா ஏ வெளியே போயிட்டான். ஸோ பி தான் பண்ணணும். கரெக்டா? அப்போ பியோட டைம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க். எவ்வளோ ஒர்க் இன்னும் பேலன்ஸ் இருக்கு? 20. தென் பியோட எஃபிஷியன்சி என்னது? 2. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணா என்ன வரும்? 10. 10 days. புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னாலே எத்தனை நாளைக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ டூகெதர்னாலே ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பேர்த்தோட எஃபிஷியன்சியும் பிளஸ் பண்ணி எத்தனை நாள் சொல்றாங்களோ அத்தனை நாளைக்கு மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணிட்டு அதை டோட்டல் ஒர்க்ல இருந்து சப்ராக்ட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் யாரு கேட்குறாங்களோ அவங்களோட எஃபிஷியன்சியை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பண்ணும். ஓகேவா? புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் டோட்டல் ஒர்க். அவங்க முடிக்க வேண்டிய ரெண்டு பேருமே தனித்தனியா செஞ்சா முடிக்க வேண்டிய ஒர்க். ஓகேவா? ஸோ எல்லாமே இதுல இருந்து தான் பண்ணும். ஓகேவா?
ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம நேத்து பார்த்த மாடல் தான். போட்ட ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். நேத்து நம்ம அந்த ஃபார்முலா பேஸ்டு பார்த்தோம்ல, அதே மெத்தட் தான். ஸோ 15 men ஸோ M1 என்ன சொல்லியிருக்காங்க, 15 men working 8 hours, H1 வந்து 8 in 10 days, D1 வந்து என்னது 10. தென் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, in how many days? ஸோ D2 தான் Xன்னு வச்சுக்கணும், M2 வந்து 12, H2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10. ஸோ இதுல இருந்து நீங்க Xஐ கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்ச ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே ஆன்சர் வருதா பாருங்க. ஸோ எல்லாருக்குமே 10 வந்துச்சா? வெரி குட். அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதான். ஸோ என்ன வரும், 15 into 8 into 10 is equal to X into 12 into 10. ஸோ எக்ஸ் அங்கேயே வச்சுக்கலாமா? ஸோ இந்த சைடு அப்படியே தான் இருக்கும், 15 into 8 into 10 divided by 12 into 10. 10க்கு 10 கேன்சல். ஸோ 3 டேபிள்னா 4, 5, again 2. ஸோ 5 2s are என்னது 10. அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 9th கொஸ்டின் போட்டு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஒரே நிமிஷம். So 10 women. So M1 is equal to 10, H1 is equal to 7, D1 is equal to 16. Work கொடுத்திருக்காங்க, அதாவது 28 cloths in the work. ஓகேவா? So W1 is equal to 28. ஓகேவா? தென் இப்போ ரைட் சைடில் டேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ D2 is equal to X. ஸோ எத்தனை மென், 12 women. ஓகேவா? ஸோ H2 is equal to 6. ஒர்க் W2 is equal to 36. ஓகேவா? ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 10 into 7 into 16 divided by 28 is equal to X into 12 into 6 divided by 36. ஓகேவா? ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வரும், எக்ஸை நான் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் இன்டூ 12 into 6 into 28 is equal to 10 into 7 into 16 into 36. ஸோ இப்போ எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கலாமா? ஸோ
So 10 into 7 into 16 into 36 divided by 12 into 6 into 28. இப்போ 7 cancel பண்ணா எத்தனை times? 4 times. So 4 36ல எத்தனை times? 9 times. So again 9 cancel பண்ணா 3 times, 4 times, 4 times. Okay வா? So again 3 2 times. So 2 times. Okay வா? So அப்ப x is equal to answer என்ன வருது? 20. கரெக்டா? So ஆப்ஷன்ல வந்து இல்ல. So அதனால none of this. So bracketல none of this போட்டுட்டு bracketல 20 போட்டுக்கோங்க. So 20 எல்லாருக்கும் வந்துச்சா? ஓகே. காப்பி பண்ணிக்கோங்க. Next question. 10th question பாருங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு மாடல். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதுலாம் சேம் தான், அதுக்கப்புறம் தான் மாறும். என்ன சொல்லியிருக்காங்க? ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 40 days. ஸோ ஏ தனியா வேலை செஞ்சா 40 days. அதுவே பி தனியா வேலை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பானா? 50 days. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்கா பாருங்க. தே டூ த ஒர்க் ஆல்டர்னேட்டிவ்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் நாள் ஏ வேலை செய்வான், செகண்ட் நாள் பி வேலை செய்வான். அதுவும் அவங்களே கொடுத்துருவாங்க யார் ஃபர்ஸ்ட் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இஃப் ஏ பிகின்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்பனா ஏ தான் ஃபர்ஸ்ட் டே வேலை செய்வான், பி செகண்ட் டே வேலை செய்வான், அடுத்து 3வது நாள் திரும்ப ஏ வேலை செய்வான், 4வது நாள் பி வேலை செய்வான். ஸோ இந்த மாதிரி போகும். ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை நாள்ல இந்த வேலை முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவும் போல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் ஒர்க். ஸோ டோட்டல் ஒர்க்னா எல்சிஎம். ஸோ இது டைரக்டா போட்டிங்கன்னா எதுலேயும் கேன்சல் ஆகாது. ஸோ அதனால 200 அப்படியே தான் வரும். ஓகேவா? ஸோ 200 40ல 5 டைம்ஸ், 50ல எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ். ஸோ இதான் எஃபிஷியன்சி. இப்போ பாருங்க, இதுல ஏன்றவன் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் முடிப்பான்? 5 ஒர்க். பின்றவன் 4. இப்போ யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க? ஏ தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டே ஏ தான் வேலை செய்ய போறான். ஏ நாள்ல எவ்வளவு வேலையை முடிச்சிருவான்? 5 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவான். கரெக்டா? அடுத்து செகண்ட் டே யார் வர போறாங்க? பி. பி எவ்வளவு ஒர்க்கை முடிப்பான்? 4 ஒர்க்கை முடிப்பான். அடுத்து தேர்ட் டே ஏ வந்து அதே மாதிரி எவ்வளவு ஒர்க்? 5 ஒர்க். இதுவே வேல்யூ ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா நீங்க இப்படி போட்டே கண்டுபிடிச்சிடலாம் ஆட் பண்ணி. பட் ஆனா வேல்யூ நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு? 200 இருக்கு. அதாவது டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒர்க் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 200. ஓகேவா? இப்படி 5 போட்டோம்னா ரொம்ப நேரம் ஆகும். ஓகேவா? அதனால இதை எப்படி ஷார்ட்டா போடலாம் அப்படின்னா, இப்ப கவனிச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டே ஏ, செகண்ட் டே பி, திரும்பவும் தேர்ட் டே ஏ, ஃபோர்த் டே யாரு? பி. ஸோ நம்ம இது என்ன பண்ணோம்னா 2 பிரிக்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 days, இட் மீன்ஸ் 2 days. ஓகேவா? ஸோ 2 daysல எத்தனை ஒர்க்கை முடிக்கிறாங்க? 2 பேரும் மாத்தி மாத்தி வேலை செஞ்சு 9 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. கரெக்டா? அப்போ நம்மளுக்கு எவ்வளவு ஒர்க் முடியணும்? 200 ஒர்க் முடியணும். கரெக்டா? அப்போ எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 2 நாள்ல 9 ஒர்க். திரும்பவும் 3வது நாள் ஏ 5 வேலை செய்வான், 4வது நாள் பி 4 வேலை செய்வான். மறுபடியும் அது எத்தனை நாள் கன்வெர்ட் ஆகும்? 2 நாளா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணோம்னா 2 டேஸா பிரிச்சுக்கிறோம். ஓகேவா? நம்மளோட ஈஸியா போடுற கன்வீனியன்ட்டுக்காக இந்த மாதிரி பண்றோம். இப்போ 9 வந்து 200ல டிவைட் ஆகாது. ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் தனியா டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சோ 200 9. ஓகேவா? சோ 2 9s are 18.
பேலன்ஸ் திரும்பவும் 20 again 2 9s are 18 பேலன்ஸ் 2. ஸோ இந்த 2 அவ்வளவுதான், இதோட நிறுத்திக்கணும், பாயிண்ட்லாம் இதுல வைக்க கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ மொத்தமா எத்தனை ஒர்க் முடிப்பாங்க? 20, அதாவது 200 நம்ம மல்டிப்ளை பண்ணா ஸோ எத்தனை டைம்ஸ் வரும்? 22 டைம்ஸ். ஓகேவா? ஸோ 9 into 22 தான் என்னது? 198. ஓகேவா? ஸோ 200ல 2 போச்சுன்னா 198. அப்போ டோட்டலா இதே மாதிரி பேர் வந்து எத்தனை தடவை வரும்? 22 தடவை வரும். ஓகேவா? ஸோ நம்ம 22 தடவை இந்த மாதிரி போட்டுட்டு இருக்க முடியாது, அதனால இப்படி நம்ம ஈஸியா டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ இந்த சைடு இன்டூ 22னா இந்த சைடு இதையும் எதால மல்டிப்ளை பண்ணும்? 22ஆல மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ 2 into 22 எத்தனை டேஸ் ஆச்சு? 44 டேஸ். அதாவது 44 நாள் ஃபுல்லா மாத்தி 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 வேலை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்போ பேலன்ஸ் எவ்வளவு ஒர்க் நம்மளுக்கு இருக்கு? 2 ஒர்க் தான் இருக்கு. கரெக்டா? ஆனா அடுத்து பாருங்க, இப்போ இந்த பேர் முடிஞ்சிருமா? அடுத்து திரும்பவும் ஃபர்ஸ்ட் யார் வருவா? ஏன்றவன் தான் வருவான். கரெக்டா? ஏன்றவன் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை முடிப்பான்? 5 வேலை முடிப்பான். ஆனா மிச்சம் இருக்கிற வேலை எவ்வளவுதான்? 2 வேலை தான் மிச்சம் இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, மொத்த அவன் செய்யற வேலை 5, ஆனா அதுல அவன் எவ்வளவு செஞ்சா போதும்? 2 வேலை மட்டும் முடிச்சா போதும். ஓகேவா? ஸோ அப்போ 44 into 2/5 days. ஓகேவா? சம்டைம்ஸ் இது வந்து அப்படியே மல்டிப்ளிகேஷன்லயே வர மாதிரி வரும், இந்த மாதிரி ரிமைண்டர் வராது. ஓகேவா? அப்படி வந்தா ஈஸி, டைரக்டா இந்த சைடும் இந்த சைடும் ஒரே நம்பரால மல்டிப்ளை பண்ணிட்டு போட்டா ஆன்சர் வந்துடும். பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரிமைண்டர்லயும் வரும். ஸோ இந்த ரிமைண்டர் வரும்போது திரும்ப யாரு ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்றத பார்க்கணும், அதான் மெயின். ஏன்னா இந்த கொஸ்டின்ல யாரு சொல்லியிருக்காங்க? ஏதான் முதல்ல வேலை செய்யறான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு சில தடவை யாரை சொல்லுவாங்கன்னா பி சொல்லுவாங்க, அதனால யோசிச்சு போடணும். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த பேர் முடிஞ்ச அப்புறம் திரும்பவும் ஃபர்ஸ்ட் யார் வேலை செய்வா? ஏ தான் வேலை செய்வான். பட் ஆனா ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ? ஒரு நாளைக்கு 5 வேலை செய்வான். பட் ஆனா அவ்வளவு தேவையில்லை, எவ்வளவு ஒர்க் தான் மிச்சமே இருக்கு? 2 தான் இருக்கு. அதனால 2/5. புரிஞ்சுதா? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 44 2/5 days. So option 1. காப்பி பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? காப்பி பண்ணியாச்சா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த சைடுனா 2 நாள் அப்படின்றதுக்காக தான் இதையும் இன்டூ 22 பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ 22 into 2 44 days. நெக்ஸ்ட் 11th சம் வேணாம். ஓகேவா? ஸோ 11ம் 13ம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் கஷ்டமான மாடல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நல்லா தரோ பண்ண அப்புறம் தான் அது சொன்னா புரியும். ஓகேவா? ஸோ அது நான் 11ம் 13ம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ அந்த 2 மாடலுமே நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ 12th சம் போடுங்க. ஸோ 11 and 12 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, 11 and 13 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லித்தரேன். இப்போ 12th சம் சால்வ் பண்ணுங்க. ஸோ 12th என்ன சொல்லியிருக்காங்க? 5 men. ஸோ M1 என்னது? 5 toys. 10 toysன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ அதான் ஒர்க். ஓகேவா? ஸோ எத்தனை டேஸ்? D1 is equal to 6, H1ம் 6 தான்.
ஸோ W1 வந்து 10. அதே மாதிரி ஸோ இப்போ ரைட் சைடில் பார்க்கும்பொழுது டே 2 தான் டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ D2 வந்து எக்ஸு. ஓகேவா? ஸோ M2 வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 12. ஸோ N2 வந்து 16. சரி W2 வந்து 16. H2 வந்து பார்த்தீங்கன்னா 8. ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்ப்போம். ஆ எல்லாருக்குமே 3 வந்துச்சா? நேத்து பார்த்த மாடல் தான், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அவ்வளவுதான். 5 into 6 into 6 divided by 10. So x into 12 into 8 divided by 16. So cross multiply பண்ணிக்கோங்க. 10 into x into 12 into 8. 5 into 6 into 6 into 16. So அப்ப x is equal to 5 into 6 into 6 into 16. 10 into 12 into 8. இப்படியும் கேன்சல் பண்ணியும் கொண்டு போலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 2 times 8. ஸோ 8க்கு 8 கேன்சல். தென் 2 times 2 6ல போச்சுன்னா 3 times. அப்போ ஆன்சர் 3. ஓகேவா? நெக்ஸ்ட் 14th சம் போடுங்க. ஸோ நம்ம இப்போ அந்த லெஃப்ட் பார்த்தோம்ல அந்த மாடல் 14th சம். ஸோ 13 நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லித்தரேன். 14 போடுங்க. So they began work together and A leaves after 3 days. அப்பனா 3 daysல அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சு அதை டோட்டல் ஒர்க்ல இருந்து மைனஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுல லாஸ்ட்ல கொஸ்டின் மட்டும் மாத்தி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க எல்சிஎம் வரைக்கும் போடுங்க, அதுக்கப்புறமா நான் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ 6 days, பீன்றவன் எத்தனை டேஸ்? 12 days. ஓகேவா? அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து டோட்டல் ஒர்க் என்னன்னு பார்க்கணும். ஸோ எல்சிஎம். ஸோ எல்சிஎம் என்னதான் வரும்? 12 தான் வரும். ஸோ இது 2, இது 1. கரெக்டா? இப்போ ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செய்யறாங்க? 3 நாள். ஏன்னா ஆஃப்டர் 3 days தான் 3 நாள் வேலை செஞ்சிருப்பாங்க. கரெக்டா? அப்போ 3 into 3. ஸோ டோட்டலா எத்தனை நாள்? 9 days. சாரி 9 ஒர்க். ஓகேவா? 9 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ பேலன்ஸ் ஒர்க் என்ன இருக்கு? 12ல 9 போச்சுன்னா 3 ஒர்க் தான் இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த 3 ஒர்க் யார் வெளில போயிட்டா? ஏ வெளியே போயிட்டா. ஸோ யார் தான் இந்த ஒர்க்கை பண்ணும்? பி தான் பண்ணும். கரெக்டா? அப்போ பி எவ்வளவு நாள் எடுத்துப்பான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ பியோட எஃபிஷியன்சி என்ன? 1 தான். அப்போ 3 divided by 1 என்னதான் வரும்? 3 தான் வரும். ஓகேவா? ஸோ 3 days. ஓகேவா? இப்போ கொஸ்டின் பாருங்க, பியோடது கேட்கல. என்ன கேட்டிருக்காங்க?
the total number of days needed for the completion of the work. அதாவது மொத்தமா வேலை செய்ய எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க? 3 நாள் வேலை செஞ்சாங்க. கரெக்டா? ஆல்ரெடி ஒரு 3 நாள் வேலை செஞ்சாங்க. அப்புறம் ஏ போயிட்டான். பி வந்து எத்தனை நாள் வேலை செஞ்சான்? 3 நாள் வேலை செஞ்சிருக்கான். கரெக்டா? அப்போ 3 + 3 டோட்டலா எத்தனை டேஸ் வேலை செஞ்சிருப்பாங்க? 6 days. ஸோ கொஸ்டின் வந்து பி மட்டும் கேட்டாங்கன்னா 3. என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் டேஸ் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி 2 பேரும் சேர்ந்து 3 நாள் வேலை செஞ்சிருக்காங்க. ஓகேவா? மறுபடியும் பி தனியா 3 நாள் வேலை செஞ்சிருக்கான். அப்போ மொத்தமா இந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆயிருக்கு? 6 நாள் ஆயிருக்கு. ஓகேவா? 6 days. காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிச்சிட்டிங்கன்னா 15 போடுங்க. 15 வந்து பாத்தீங்கன்னா இதே தான், பட் ஏ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரிமைனிங் ஒர்க் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஏ எல்சிஎம் எல்லாம் அது வரைக்கும் அதே தான் வரும். ஸோ ஏ 12, பி வந்து 15. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணுமா? ஸோ டோட்டல் ஒர்க் என்ன வரும்? 16. ஸோ இது 5 times, இது 4 times. ஸோ எஃபிஷியன்சி இது நீங்க போட போட உங்களுக்கு ஈஸியா வந்துடும் இந்த மாதிரி டிவைட் பண்றது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்காங்க? 5 நாள். அப்போ ஏ பிளஸ் பி, ஸோ எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க? 5 days. அப்போ எவ்வளவு ஒர்க் முடிச்சிருப்பாங்க? 2 பேரும் சேர்ந்தா 5 + 4 9. ஓகேவா? அப்போ 5 × 9. ஸோ 45 ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ பேலன்ஸ் ஒர்க் என்ன இருக்கு? 60ல் 45 போச்சுன்னா எவ்வளோ? 15 ஒர்க் தான் மிச்சம் இருக்கு. இப்போ யார் வெளியே போயிட்டா? பி வெளியே போயிட்டான். யார் மட்டும்தான் முடிக்கணும்? ஏ. ஸோ ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 5. ஓகேவா? ஸோ அப்போ ஏ போட்டு பிராக்கெட்ல டேஸ் போட்டுக்கோங்க. ஸோ மொத்தம் இப்போ மிச்சம் இருக்கிற ஒர்க் எவ்வளோ? 15 டிவைடட் பை ஏவோட எஃபிஷியன்சி என்னது? 5. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா ஏ பேலன்ஸ் ஒர்க் எத்தனை நாள்ல முடிச்சிருவான்? 3 daysல முடிச்சிருவான். ஓகேவா? ஸோ ரிமைனிங் ஒர்க் மட்டும் முடிக்கணும்னா அது மட்டும் கண்டுபிடிச்சு போட்டா போதும். டோட்டல்னு கேட்டாதான் இதையும் இதையும் ஆட் பண்ணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதுல அவ்வளவுதான். ஓகேவா? இதுல 2 கொஸ்டின் மட்டும்தான் நம்ம விட்டுருக்கோம். அது அந்த மாடல் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே.